நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மனம் போல் மாங்கல்யம். மனசு வச்சா அதை நடத்தி காமிக்கலாம், சாதிக்கலாம். இதெல்லாம் ஒன்று தான். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் தான், சின்ன ஒரு விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குது அப்படின்னு என்ன? இப்போ திருப்பதி சாமி கும்பிட போகிறோம், நம்ம நண்பர் கூட போகிறோம்னு வைங்களேன். நண்பர் வந்து அவர் வேண்டியிருக்கார், கீழேருந்து நான் வந்து படியில் ஏறி நடந்து வந்துடுறேன் மேலே அப்படின்னு வேண்டியிருக்கார் போல் இருக்குது. அப்போ நம்ம போகும்போது என்ன பண்ணணும்? அவர் கூப்பிட்றாரு, சாமி வாங்க நடந்தே போயிடலாம் மேலே, நான் வந்து நடந்து வரேன்னு வேண்டியிருக்கேன், வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஐயோ நம்மளால் முடியாதுங்க, நம்ம எப்படிங்க அத்தனை படி ஏறி வர முடியும் அப்படின்னு மலைப்பாக நம்ம நினச்சோம்னா அது கஷ்டம், ஏறவே முடியாது. சரிங்க வர்றேங்க, நீங்கள் வேண்டிருக்கீங்க, நான் வேண்டலை, இதான் பரவாயில்ல, எனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும், நான் வரேன்னு நினச்சி என்ன பண்ணணும்? அவர் கூடயே நம்ம பொறுமையாக ஏறி போகும். அவர் வேகமாக போயிட்டால் கூட நம்ம வந்து, ஏன்னா நம்ம உடம்பு வேறு, அவங்க உடம்பு வேறு. அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடியவங்க அந்த வேண்டுதலுக்கு வேண்டி அந்த மனோதைரியத்தோடு போவாங்க, வேகமாக நடந்து போயிடுவாங்க. நம்மளால் முடியுமா? ஸோ முடியாதுன்னு சொல்லாமல் நம்ம வந்து பொறுமையாக, அவசரப்படாமல், பதறாமல், அடிமேல் அடி எடுத்து மெதுவாக சென்றோமானால் எங்கே பண்ணலாம்? மேலே போய் திருப்பதி பாலாஜியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா பாதியிலே உட்காந்துக்க வேண்டியது தான். ஐயோ முடியலைங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. அப்புறம் உங்களுக்கு டோலி வச்சு தான் தூக்கிட்டு போகிறோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முறை நம்ம நண்பரோடு நம்ம போகும்போது இதே தான். அப்போ நான் எப்படிப்பா இவ்வளோ உடம்பு வச்சு ஏறுறது கஷ்டம், எனக்கு கஷ்டமாச்சே, நீ ஒல்லியாக இருக்க ஏறிட்டு போயிடுவேன், நான் வேண்டிக்கலையே, நீ வேண்டிகிட்டேன் ஏறி போகலாம், வேண்டாதனால நான் ஏறணுங்கிற அவசியம் இல்லை. என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. நான் நடந்து வரல, நான் காரில் வந்துடுறேன், இல்லை பஸ்ஸில் வந்து எவ்வளோ சொல்லிவிட்டு அவர் விடுற மாதிரி இல்லை. இல்லைங்க எனக்கு ஒரு ஜஸ்ட்டு கூட வாங்க, ஒரு கம்பெனி கொடுங்க, ஒரு எனக்கு கூட வந்து பேசிக்கிட்டே நடந்துடலாம் மேலே அப்படின்றாரு. அப்புறம் நான் பார்த்தேன், சரி ஓகே. அப்படியே கொஞ்சம் ஒரு 100-200 படி ஏறிட்டேன். ஏறினா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி குடிக்கலான்னா தண்ணி கூட வந்து குடிக்கக்கூடாது ஜாஸ்தி. தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களால் மலை ஏற முடியாது. ரெண்டாவது மேக்ஸிமம் கீழே உட்காந்துடாதீங்க, உட்காந்து எந்திரிச்சு நடந்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்கன்னு சொன்னாங்க. நம்ம யார் தான் சொல்கிறேன்னு கேட்க மாட்டோம். நம்ம இஷ்டம் போல் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தாகம் எடுத்து தண்ணி குடிச்சிக்குவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 50 படி ஏறினா உட்காந்துக்குவோம், உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மெதுவாக எழுந்திரிச்சு போவோம். இப்படியே போகும்போது என்னது, நம்ம உடம்பு வந்து கெஞ்சுது. அப்படியே என்ன, எதுக்கு ஏறுறீங்க, ஏறாத இங்கேயே உட்காரு, போவான்ட்டா மேலே, நீ இப்படி கீழே இறங்கி நீ காரில் போயிரு அப்படின்னு உடம்பு சுகம் கேட்குது. ஸோ அந்த சுகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அதை எதிர்த்து போராடுறோம். மனசு உங்களை வந்து என்றைக்குமே வந்து சில நேரங்களில் உங்களை கெடுக்கும். அதாவது என்னென்னா, உங்களை கவர்ச்சி காமிச்சு சில நேரங்களில் உங்களை வந்து அது பக்கம் திருப்போம். மதியா விதியாங்கிற போராட்டங்கள் ஏற்படும். மதினா என்ன? நம்ம மனசு. விதினா என்ன? நமக்கு விதிக்கப்பட்ட சில அந்த விஷயங்கள். இப்போது நான் வந்து மலையேறணுங்கிற அவசியம் நான் வேண்டிக்கவும் இல்லை. நான் ஏன் ஏறுறேன்? என்னுடைய நண்பருடைய ஒரு கம்பல்ஷனால ஏறுறேன். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏறுறேன் முடியலைனால. நான் மனசு ரொம்ப வேதனைப்படுது, ஐயோ முடியலையே, கஷ்டப்படுறோமே, ரிட்டர்ன் வந்துடலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதையும் மீறி ஏறிப்பானா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உட்காந்து வர, நீங்கள் முன்னுக்கு போகணும்னு நினச்சிட்றோம். அப்போ நம்ம தனிமைப்பட்டுறோம். அங்கே வந்து என்னாகும், கூட இருந்தால் முன்னாடி போயிடுறாரு, எல்லோரும் பார்த்து வேடிக்கை பார்த்து போகிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், மனசுக்குள்ளே என்ன பண்ணோம், ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ நான் நினச்சேன், என்னடா அது நம்மளை மீறி ஒரு சக்தியா, நமக்குள்ளேயே இருக்கேன், அதை நம்ம பயன்படுத்துவோமே, ஏன் நம்ம வந்து முடியல, ஐயோ முடியல, வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, மேலே போய் சேர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எடுத்துகிட்டு, எனக்கு வலிச்சாலும் பரவாயில்லை, நான் வந்து பெருமாளை பார்க்குறதுக்கு மேலே வந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணத்தில் மேலே ஏற தொடங்கினேன். என்னாச்சு, கை கால் வலி எதுவும் தெரியல, நடக்கிறதே எனக்கு தெரியல, யாரோ என்ன அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. அப்போ என்ன,
நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்முடைய வில் பவர், அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை நம்ம என்ன பண்ணுது, ஈஸியாக மேலே கொண்டு போகுது. அதான் அந்த இடத்த அந்த ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். ஸோ மனசை வைக்கணும். ஒரு பாதிக்கு மேலே ஏற முடியலன்னா முடியல தான். பாதிக்கு மேலே ஏறினா ஐயோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வந்து செத்து போயிடுமா பயப்படுறோம்ல, அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஐயோ இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹாப்பி, ஐ வில் கம் அப். எப்போ அப்போ நான் இங்கே அந்த மலையில் ஏறுறோம். அப்போ அது தைரியத்தை மனசுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை என்ன பண்ணணும், நம்ம ஒருநிலைப்படுத்தணும்னா நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. அப்போ சிகரத்தையே தொட்டுடலாமா? அந்தளவுக்கு மனுஷனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா அஷ்டமா சித்தின்னு. அஷ்டமா சித்தி நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்த தெரியல, பயன்படுத்த மறந்துட்டோம். அதுக்கு சோம்பேறித்தனமாகி போச்சு. அதுக்கு உண்டான அந்த வில் பவர், அதாவது அந்த ஒரு தன்னம்பிக்கையை நம்ம இழந்துட்டோம். இப்போது நெருப்பு பெட்டி இல்லாமல் கண்ணில் பார்த்தே தீ பிடிக்க வைக்க முடியும். அந்தளவு சக்தி நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம பயன்படுத்த முடியல. ஏன்னா பயன்படுத்த தெரியல, தேவையில்லை, மறந்துட்டோம். இவ்வளோதான். அகெயின் நம்ம திங்க் பண்ணி பாருங்கள், முடியும். இப்போது ஒரு விஷயத்தை அனித்தரமாக சொன்னாலோ, இல்லை ஆழ்நிலையில் போய் நம்ம அதை செய்தாலோ, இல்லை உள் மனசு, அதாவது அந்தராத்மா சொல்லுவாங்க இல்லையா, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆங்கிலம், அதிலேருந்து நம்ம அதை விஷயத்தை சொன்னாலோ செய்தாலோ நமக்கு 100% வெற்றி கிடைக்கும். அதான் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட், இதெல்லாமே என்ன பண்ணுறது, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். மனம் இருந்தால் தானே இருக்குது. அந்த இருந்தால்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலையே. மேலே வரணும்னு ஆசைப்பட்றோம், எல்லாம் கைகால் வலிக்குது, மேலே ஏற முடியல. யாராவது நம்மளை ஈஸியாக தூக்கிட்டு போக மாட்டாங்களா டோலியில், இல்லை காரில் போயிட மாட்டோமா, இந்த மாதிரி தான் நினைக்கிறோம். அதாவது நம்ம சுகத்தை சில நேரங்களில் விட்டு கொடுத்துடணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மா கரையும். இப்படித்தான் இருப்பேன்னா கண்டிப்பாக கர்மா அதிகமாக தவிர கரையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்மானா என்ன, நீங்கள் செய்த நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள், அது எதுன்னு உங்களுக்கே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கண் போன போக்கில் நீங்கள் போயிட்டே இருங்க. உன் மனசு சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிறது தான். ஸோ அந்த மனசாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் எது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வாழ்வில் வெற்றி உறுதி, வெற்றி நிச்சயம். அதனால் மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானுங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எது செஞ்சாலும் முழு மனதோடு செஞ்சால் அது உங்களுக்கு சித்தியாகும். சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு உனது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அரங்கத்திலே ஜோராக நடித்து பல வெற்றிகளை பெற்று முக்தி அடைய வேண்டும். அதுதான் சித்தி அடைய வேண்டும். சித்தி அடைவது, சித்தினா என்ன, அப்பாவோட தங்கச்சி இல்லை, அந்த சித்தி இல்லை. சித்தினா என்ன, சக்தி ஒன்றிணைந்த ஒரு வழி. அஷ்டமா சித்தி, அஷ்டம்னா என்ன, 8 விதமான சித்திகளை நமக்குள்ளே இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், மனசை கவனிக்கணும். அதான் நான் யாருன்னு கேட்க சொன்னார் ஒருத்தர், ரமணர் ஐயா. யாராவது கேட்டோம், நான் யார், நான் பரமேஸ்வரன் தான் ஆன்சர் வரும். என்னடா இதுக்கு மேலே இப்போ போக மாட்டேங்க, விட்டுறக்கூடாது. இப்போ தோசை சுட கற்றுக்குறீங்க, தோசை ஊற்றுறீங்க, எடுத்தோன்னே வந்துடுமா, மாவு ஒட்டிக்கும் கல்லில் மாவை போட்டு சுடணும், அப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றி தேய்க்கணும், மாவை கரைச்சி ஊற்றணும், இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் கத்திரிக்காயை கட்டி தேய்ப்பாங்க, இதெல்லாமா பண்ணி பார்ப்பாங்க. அப்பவும் வரலன்னு ஃபோன் விட்டோம்னா தோசை உனக்கு வராது. தோசை நான் நல்லா முருகலாக சுட்டு காமிக்கிறேன் பார் அப்படின்னு நம்ம முழு மனதோடு நம்ம அதை செஞ்சோம்னா, ஹோட்டலில் என்னங்க ரோஸ்ட்டு போடுறது, நீங்கள் போடுற ரோஸ்ட்டுக்கு ஈடுணை எதுவுமே இருக்காது. ஸ்கில்டு ஒர்க்கர், அது மாதிரி ஸ்கில்டு திங்ஸ், ஸ்கில்டு தாட்ஸ், ஸ்கில்டு டூயிங்ஸ். ஸ்கில்டுன்னு என்ன, கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவன், கஷ்டப்பட்டு அவன் ஆண்டவனை வேண்டுகிறாயா, கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறாயா. கஷ்டம்னா என்ன, அது
பஞ்சபூத்தி ஒன்றா இணைக்கிறது. ஒரே உதாரணம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன். உலகம் பூரா சூரியன் இருக்குது, எங்கேயா தீப்பிடிச்சி எரியுதா? இல்லையே. இதே ஒரு சின்ன ஒரு லென்ஸை வச்சு ஒரு புள்ளியில் அந்த ஒளிக்கற்றையை ஒரு புள்ளியை கொண்டு வாங்க, தீ பிடிக்குது இல்லை? ஏன்? அத்தனை ஒளிக்கற்றையும் ஒரே இடத்துல குவியும் பொழுது அங்கு உஷ்ணம் அதிகமாகிறது. உஷ்ணம் அதிகமாகும் பொழுது அங்கே என்ன ஆகுது? பிரபஞ்ச நெருப்பு அங்கே பற்ற வைக்கிறோம். இது போல தான். ஸோ மனம் என்று சொல்லக்கூடிய குரங்கை நாம் கையில் கெட்டியாக பிடித்து கொண்டால் அது ஓடிவிடாது. இல்லைன்னா என்னாகும்? பறந்துடும் உன்னை விட்டு. ஒன்றையும் குதிரையும் அப்படி தான். கரெக்டாக அந்த கடிவாளம் போட்டு அந்த லகான இழுத்து கரெக்டாக பிடிச்சிட்டு இருந்தால் தான் வண்டி குதிரை நேராக போகும். இல்லைன்னா அது போகிற போக்கில் போய் உனக்கே தள்ளி விட்டு போயிடும். அதான். ஸோ அதாவது ஆகவே மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குங்கிறது இதுதான். ஓகேங்களா? ஆகவே மனதை கவனிப்போம். மனதில் இருக்கக்கூடிய மார்க்கத்தையும் நாம் சரியாக உபயோகப்படுத்தினால் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடையலாம். மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம்.